Very good morning students. Today now we are going to discuss about the topic is problem solving methodologies. Problem solving methodologies அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அதோட வழிமுறைகளை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸ். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்னா என்ன, ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸ்னால் என்ன, அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ராப்ளம்னா என்ன டெஃபினேஷன், அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ராப்ளம்னா என்ன டெஃபினேஷன். தேர்ட் ஒன்று வந்து அல்காரிதம்னா என்ன. ஃபோர்த் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னா என்ன. ஃபிஃப்த் ஒன்று வந்து அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்னா என்ன. அதுக்கடுத்து ஒரு அல்காரிதம் எப்படி வந்து ரைட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஃப்ளோ சார்ட்னா என்ன, ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஃப்ளோ சார்ட் ரைட் ட்ரா பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்றா இருக்குது. அப்புறம் ஃப்ளோ சார்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது. இதை மட்டும் இன்றைக்கி வந்து பார்ப்போம். சரிங்களா? அதுக்கடுத்து சிம்பிள்ஸ் யூஸ்டு இன் ஃப்ளோ சார்ட். அதுக்கடுத்து ஃப்ளோ சார்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை பற்றி மொத்தம் இன்றைக்கி வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். கம்ப்யூட்டர் இஸ் எ டூல் டு சால்வ் த ப்ராப்ளம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வந்து ஒரு டூலு, ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். பட் பிஃபோர் அரைவிங் at the solution for a problem it is required to understand the problem well, develop some strategies to solve the problem, and finally the required computer programming language must be chosen to solve the problem. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணோம், அதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி வரணும் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும், அதில் உள்ள வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக அதை வந்து சால்வ் பண்ணி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படிலாம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அந்த ப்ராப்ளத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் சிஸ்டத்து மூலிமா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்னா என்ன டெஃபினேஷன். Definitions of problem or problem definition அப்படின்னு சொல்லுவோம். The steps defines the characteristics of the problem clearly. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்கன்னா அது கரெக்டாக கொடுத்துருவாங்களா ராங்காக கொடுத்துருவாங்களா அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்க்கணும். The best way to carry out this step is by writing down the problem is in clear statement. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி தான் அந்த ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்களா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த ப்ராப்ளம், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ஸ்டேட்மெண்ட். அதை வந்து என்ன சொல்லுவோம், கால்ட் அஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எ குட் ப்ராப்ளம் டெஃபினேஷன்ஸ் ரிசல்ட் எ ஸ்விஃப்ட் எஃபோர்ட்லெஸ் அண்டு ப்ரீசியஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து எ குட் ப்ராப்ளம் டெஃபினேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது இன் ஸ்விஃப்ட், எந்த சிரமமும் இல்லாமல் வந்து ரொம்ப துல்லியமாக ஈஸியாக ரிசல்ட் வரும், சொல்யூஷன் வந்து ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த குட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து. சரிங்களா? ப்ராப்ளம் டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கிளியராக இருக்கும். அது பெஸ்ட் வே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியராக இருக்கும். அது வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் வந்து எந்த வித சிரமமும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கொண்டு வர மாதிரி, சொல்யூஷன் கொண்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ப்ராப்ளம் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்று வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து அல்காரிதம். அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிறோமோ அதை வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி கொண்டு போகிறோமோ அதுக்கு பேர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். அல்காரிதத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தேர் ஷுட் பி எ ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு. அது என்ன சொல்கிறாங்கன்னா தேர் ஷுட் பி ஃபைனட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்ன்னா அது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க. ஸ்டெப்புன்னா இந்த ஸ்டெப்பு நடந்ததுக்கப்புறம் அடுத்து இந்த ப்ரொசீஜர் நடக்கணும், இந்த ப்ரொசீஜர் நடந்ததுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் வந்து நடக்கணும் அப்படின்னு அந்த அல்காரத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் இருக்கணும், அதுக்கடுத்து என்ன இருக்கணும், இன்புட் இருக்கணும், அதுக்கடுத்து ப்ராசஸ் இருக்கணும், அதுக்கடுத்து அவுட்புட் இருக்கணும், அதுக்கடுத்து ஸ்டாப்பிங் இருக்கணும். இதுதான் ஒரு அல்காரத்தோட ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணாலையும் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணால் இடையில எந்த ஃபங்க்ஷனுமே ரன் பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. சரிங்களா? ஈச் ஸ்டெப் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் வித்தவுட் அண்ட் ஆம்பிக் டியூட்டி. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கணும்.
ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஒரு ஸ்டெப்பு எக்ஸிக்யூட் ஆகலைனாலும் இந்த ஆம்பிகியூட்டி அப்படிங்கிற வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஈச் ஸ்டெப் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் வித்தின் எ ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம் யூஸிங் ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ். அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எக்ஸிக்யூட்டுக்கு பண்ணி அதை வந்து ஃபைனல் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அந்த அமௌண்ட் ஆஃப் டயத்துக்குள்ளே அதை வந்து ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ், அந்த மெமரி பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே அதை வந்து எடுத்து வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. த என்டையர் ப்ரோக்ராம் மஸ்ட் பி எக்ஸிக்யூட்டட் வித்தின் எ ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் டைம். என்டையர் ஹோல் ப்ரோக்ராமே என்ன பண்ணோம்னா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஃபைனைட் நம்பர் அந்த வரையறுக்கப்பட்ட டயத்துக்குள்ளே என்ன பண்ணிடும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். The entire program must be executed within the finite amount of time. அந்த டயத்துக்குள்ளே அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபுல்லாக சால்வ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஒவ்வொரு ஸ்டெப்பு எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும். அந்த பர்டிகுலர் டயத்துக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். அந்த மெமரி ஸ்பேஸுக்குள்ளே அதை வந்து அந்த ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். என்டையர் ப்ரோக்ராம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்னா என்ன? ஆஃப்டர் டிசைனிங் an algorithm it has to be checked and its correctness needs to be predicted. This is done by analyzing the algorithm. The algorithm can be analyzed by tracing all step-by-step instruction, reading the algorithm for a logical correctness, and testing it on some data using the mathematical technique to prove it correct. Another types of analysis is to analyze the simplicity of the algorithm, that is design the algorithm in a simple way so that it becomes easier to be implemented. However, the simplest and most straightforward way of solving the problem may not be sometimes the best one. Moreover, there may be more than one algorithm. To solve the problem, the choice of a particular algorithm depends on following performance analysis and measurements. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அல்காரத்தில் வந்து லைன் பை லைனாக வந்து செக் பண்ணிடும். நம்ம என்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோமோ அதை வந்து கரெக்டாக வேணும். ஒவ்வொரு இது எந்தெந்த இதுக்கு எது தேவை அப்படின்னா வரிசையாக செக் பண்ணோம். அந்த அல்காரத்தை வந்து லைன் பை லைனாக செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ரொசீஜர் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அந்த அல்காரதம் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? அதில் வந்து அல்காரதம் ஃபார் லாஜிக்கல் கரெக்ட்னஸ் அண்ட் டெஸ்டிங் இட் இன் சம் டேட்டா யூஸிங் த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக். அதில் வந்து லாஜிக்கல் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த அல்காரதம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து இம்ப்ளிமெண்டட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது சிம்பிளாக ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதில் ப்ராப்ளத்தை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோர் தென் ஒன் அல்காரிதம் டு சால்வ் த ப்ராப்ளம். ஒரு அல்காரிதம் இருக்குதுன்னா நிறைய அல்காரிதத்தை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி கூட வரும். டு சாய்ஸ் அ பர்டிகுலர் அல்காரிதம் டிபெண்டன்ஸ் ஆன் த ஃபாலோயிங் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் அண்ட் மெஷூர்மெண்ட். அதில் வந்து ரெண்டு மெஷூர்மெண்ட்டாக அதை வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் வேணுன்னா விண்வெளியெல்லாம் அந்த அல்காரத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், சிக்கலாக இருக்கும். சரிங்களா? டைம் காம்ப்ளெக்சிட்டின்னா அந்த டயத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். அந்த அல்காரதம் அந்த டயத்துக்குள்ளே சால்வ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். சரிங்களா? ரைட்டிங் அல்காரதம் ஆகும். அதுக்கடுத்து வந்து ரைட்டிங் அல்காரதம்னா என்ன? எக்ஸாம்பிள், டு ஆட் எனி 2 மெம்பர்ஸ். ஏதாவது ஒரு 2 நம்பரை வச்சு ஒரு அல்காரிதம் எழுதணும். எப்படி எழுதுறது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ரீட் 2 மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டோர் இட் இன் ஏ அண்ட் பி. 2 நம்பரை எடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டெப் 2ல் வந்து என்ன பண்ணணும்னா ஏ அண்ட் பின்னு என்ன பண்ணணும்,
2 நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்டெப் 3ல் என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். ஏ அண்ட் பிங்கிறத வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்டெப் 4ல் என்ன பண்ணோம்னா டிஸ்பிளே ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஸ்டெப் 4ங்கிறத ரைட் பண்ணணும். ஸ்டெப் 5ல் என்ன பண்ணோம்னா ஸ்டாப் த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்னா என்ன? ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற வந்து இட் இஸ் ஏ கிராஃபிக்கல் ஆர் பிக்சரல் ஆர் டயோகிராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஒன்று வந்து ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற வந்து ஒரு கிராஃபிக்கல், ஒரு படத்தை பேஸ் பண்ணி அதில் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிக்சரல் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராயிங் மாதிரி ஏதாவது வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு சால்வ் பண்ணுறது. டயோகிராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், கிராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலிமா அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து ஃப்ளோ சார்ட்டுங்கிறத ட்ரா பண்ணி அது மூலிமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. அதுக்கடுத்து இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை ட்ரா பண்ணோம்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் ஃப்ளோ சார்ட். ஈச் ஃப்ளோ சார்ட் மஸ்ட் ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்டார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு ஃப்ளோ சார்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் மஸ்ட் ஆல்வேஸ் என்டையர் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்டையர் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொண்டுட்டு வரணும். டு த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் மஸ்ட் ஆல்வேஸ் லீவ் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த பாட்டம் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டெசிஷன் ஆப்ஜெக்ட்ஸ் which allow the follow of control to leave from the side. அதுக்கடுத்து அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் லீவிங் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணோம்னா டெசிஷன் பாட்டம் ஆஃப் அதில் வந்து டெசிஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வந்து எக்ஸப்ட் ஃபார் டெசிஷன் ஆப்ஜெக்ட் which allow the flow control leave from the side. ஒரு சைடில் வந்து என்ன பண்ணணும்னா டெசிஷன் ஆப்ஜெக்ட்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும் அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு. சரிங்களா? ஏஆர்பி இல்லாட்டி சிஆர்டி அப்படின்னு வந்து ஒரு டெசிஷன் ஆப்ஜெக்ட் வந்து ரிசல்ட் ஏதாவது 2 இதை வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கிற மாதிரி டெசிஷன் ஆப்ஜெக்ட் வந்து கொண்டுட்டு வரணும். சரிங்களா? ஒரு சைடில் த ஃப்ளோ கண்ட்ரோல் மஸ்ட் நாட் ஸ்பிளிட், அதை கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, முழுசாக கொடுக்கணும். யூ கேன் யூஸ் டெசிஷன் ஆப்ஜெக்ட் டு கிவ் த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் எ சாய்ஸ் ஆஃப் பாத்ஸ் டு ஃபாலோ பட் இட் கேன் ஒன்லி ஃப்ளோ ஒன் ஆஃப் திஸ் பாத். இப்போ வந்து டெசிஷன் கொடுக்குறோம்னா 2 வே கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னா ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சப்ஜெக்டோட மார்க், இப்போ ஒரு தமிழ் சப்ஜெக்ட் ஒன்று கொடுக்குறோம்னா கிரேட்டர் தான் 35 அப்படின்னு கொடுத்தா 35 மேலே இருக்கிறவங்களாம் பாஸ் அப்படின்னு வந்து ரிசல்ட் வரணும். இல்லைனா லெஸ் தேன் 35 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லெஸ் தேன் 35 கீழே இருக்கவங்களாம் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து டெசிஷன் ப்ராசஸ் ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது தான் இது வந்து இந்த இது சொல்கிறது. சரிங்களா? 2 வழி கொடுக்கணும், ஒரே ஒரு வழியை கொடுத்து அந்த ப்ராசஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து த நோ கோ கர்சர் இஸ் யூஸ்டு டு ஷோ யூ வேர் யூ கேனாட் ட்ராப் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் லிங்க்ஸ். அதை வந்து நோ கோ கர்சர் இஸ் ஷோ யூ வேர் யூ கேனாட் ட்ராப் ஆப்ஜெக்ட் கம்ப்ளீட் லிங்க்ஸ். ஒரு கம்ப்ளீட்டாக லிங்க்கு ஃபுல்லாகவே என்ன பண்ண முடியாது, ட்ரா ஆப்ஜெக்ட் கர்சரை வச்சே மூவ் பண்ணியெல்லாம் கொண்டு போக முடியாது. ஒரு லிங்க் கொடுத்தாங்கன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லிங்க் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும். அந்த ஃப்ளோ சார்ட்டு கம்யூனிகேஷன் இருக்கும். ஃப்ளோ சார்ட்ஸ் ஆர் பெட்டர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் த லாஜிக் ஆஃப் எ சிஸ்டம் டு ஆல் பர்சனல் இன்வால்வ்டு இன் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட். அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கணும். நல்லா பெட்டரான கம்யூனிகேட்டிங் லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். அந்த இதில் பர்சனல் இன்வால்வ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டிவ் அனாலிசிஸ். செகண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அனாலிசிஸ். எஃபெக்டிவ்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட் வந்து. With the help of flowchart, problem can be analyzed in more effective way, therefore reducing cost and wastage of time. அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய வந்து ஈஸியாக மதிப்பிடுற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணி அந்த இதை ஃப்ளோ சார்ட்டை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கணும், டைம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ சார்ட் சர்வ் as a good program documentation which is needed for various purposes. ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். ஒரு ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுறோம்னா ப்ராப்பரான டாக்குமெண்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃப்ளோவாக வர மாதிரி இருக்கணும். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். குட் ப்ரோக்ராம் இருக்கணும். அந்த டாக்குமெண்டேஷனுக்கு தகுந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும். சரிங்களா? நிறைய பர்பஸ்க்காக அந்த என்ன பண்ணலாம், வேரியஸ் பர்பஸ்னால் நிறைய பர்பஸ்க்காக அந்த ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வச்சு யூஸ் பண்ணுவோம்.
இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேலு ஒரு பென்சில் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸில் வந்து ஜாமெண்ட்ரி ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்ட் கோடிங். The flowchart act as a guide or blueprint during the system analysis and program development phase. அந்த எஃபிஷியன்ட் கோடிங் அப்படிங்கிற வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு டீச் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி அந்த கோடிங் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இந்த ஃப்ளோ சார்ட் ஆக்ட் அஸ் ஏ கைடு. ஒரு கைடுனா ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இல்லைனா ப்ளூ பிரிண்ட் ஒரு லெசனை வந்து படிக்கிறோம். அந்த படிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த லெசனில் வந்து இத்தனை மார்க் வரும், இந்த லெசனில் இத்தனை மார்க் வரும், 1 மார்க்கில் வரும், 2 மார்க்கில் வரும், 5 மார்க்கில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ப்ளூ பிரிண்ட் டியூரிங் த சிஸ்டம் அனாலிசிஸ் அண்டு ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் பேஸ். அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணால் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி இது வந்து கோடிங் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். The maintenance of operating program becomes easy with the help of flowchart. It helps the program to put effort more efficiency on the part. அதெல்லாம் சொல்லலாம் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். அதில் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வந்து என்ன பண்ணணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதில் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஈஸியாக இருக்கணும். அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு அதை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த ஃப்ளோ சார்ட்னால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் லாஜிக். அது வந்து லாஜிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ட்ரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் பார் காம்ப்ளெக்ஸ் லாஜிக். சம்டைம்ஸ் த ப்ரோக்ராம் லாஜிக் இஸ் குவைட் காம்ப்ளிகேட்டட். In the case of flowchart becomes complex and gloomsy. This will become a pain for the user, resulting in a waste of time and money trying to correct the problem. ஒரு சில டயத்தில் என்ன ஆகும்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த ப்ராப்ளம் லாஜிக்கெல்லாம் மாறி இருக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் மாறிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து அது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். யூஸ் பண்ணக்கூடிய யூஸருக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ரிசல்ட் வந்து சரியாக கிடைக்காது. டைம் வந்து வேஸ்ட் ஆகும். மணி வந்து காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகும். அந்த ப்ராப்ளம்லாம் கரெக்ட் பண்ணணும். டிஸ்அட்வான்டேஜ் இந்த காம்ப்ளெக்ஸ் லாஜிக் அப்படிங்கிற வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அடிஷன்னா கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும் இந்த யூஸருக்கு. சரிங்களா? ஆல்ட்ரேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுக்குறதுல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இட் ஆல்ட்ரேஷன் ஆர் ரெக்வயர்டு த ஃப்ளோ சார்ட் மே ரெக்வயர் ரீட்ராயிங். நம்ம ட்ரா பண்ண ட்ராயிங் வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி நம்ம ட்ரா பண்ண ட்ராயிங் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் வில் யூஸ்ஃபுல் வேஸ்ட் வேல்யூபிள் டைம். அந்த அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் ரொம்ப வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ரீப்ரொடக்ஷன். as the flow chart symbol cannot be typed, reproduction of flow chart becomes a problem. reproduction அப்படிங்கிற வந்து அது ஒரு சிம்பிள் ஃப்ளோ சார்ட்டில் உள்ள சிம்பிள் டைப் பண்ணலாம் ஈஸியாக. அதில் வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து என்ன பண்ண முடியாது, அதில் வந்து ப்ராப்ளம் நிறையா வரும். அதுக்கடுத்து வந்து சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் ஃப்ளோ சார்ட். ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாட் ஓவல். ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஓவல் ஷேப்பை தான் யூஸ் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ப்ராசஸாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லையும் எண்டிங்கில் வந்து ஸ்டாப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்பஸாக யூஸ் பண்ணுவோம். தி சிம்பிள் யூஸ் டு ரெப்ரசன்ட் த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ப்ராசஸ் இன் த ஃப்ளோ சார்ட். எவ்ரி ஃப்ளோ சார்ட் மஸ்ட் ஹேவ் 2 at both end லாஜிக்கல் எண்ட்ஸ். அந்த ஸ்டார்டிங்லையும் ஸ்டாப்பிங் ப்ராசஸ்லையும் லாஜிக்கல் எண்டு ஃபங்க்ஷனு லாஜிக்கல் எண்டு லாஜிக்கல் ஸ்டார்ட் வந்து அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து பேரலோகிராம். அதில் வந்து அந்த பேரலோகிராம் அப்படிங்கிற வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அது எங்கே தி சிம்பிள் இஸ் யூஸ் டு இண்டிகேட் த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆக்டிவ்லி இன் த ஃப்ளோ சார்ட். அந்த பேரலோகிராம் அப்படிங்கிற வந்து இன்புட்லையும் அவுட்புட்டில் மட்டும்தான் அந்த பேரலோகிராம் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள் வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் சிம்பிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் எடுத்துட்டோம், அதுக்கடுத்து வந்து இன்புட் கொடுத்துட்டோம், அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ். இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸ் கொடுக்கணும். அந்த ப்ராசஸுக்கு வந்து ரெக்டாங்கிள் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி சிம்பிள் யூஸ் டு டொனேட் த ப்ராசஸ் in the flow chart and can be used any number of times.
It is also used for assigning value to the constant. All formula and expressions are written within the rectangle. அந்த ரெக்டாங்கிள் வந்து எல்லா இதுலேயும் வந்து ப்ராசஸ் ஃபங்க்ஷனுக்காக அந்த இதை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரெக்டாங்கிள் சிம்பிள் வந்து அதில் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். அந்த அசைனிங் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கணும். சரிங்களா? எல்லா ஃபார்முலாயும் அந்த இதில் என்ன பண்ணுவோம், வேல்யூ வந்து அசைன் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ள நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் ராகம்பஸ். அது வந்து டைமண்ட் அப்படின்னு சொல்கிறது இப்படி கூர்மையாக இருக்கும். சிம்பிள் வந்து 4 பக்கம் வந்து கூராக இருக்கும். அந்த டைமண்ட் சிம்பிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷன் மேக்கிங், இது ஏஆர்பி அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கும். இது இல்லைனா இது ஏதோ ஒன்று எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்காக அந்த டைமண்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். தி சிம்பிள் இஸ் யூஸ்டு டு டொனேட் த டெசிஷன் மேக்கிங் ஆக்ஷன் in the flowchart. This decision box has one entry point and 2 exit point. அந்த decision making processல ஒரு entry pointம் 2 exit pointம் இருக்கும். One for each alternative action. அதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும். Generally one point is always left free. ஒரு பாயிண்ட் வந்து மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கும். ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், 2 எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும். அதில் ஒரு பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்டில் வந்து என்ன பண்ணலாம், ஆக்ஷன் உள்ளே வந்து ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷனை உள்ளே வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒரு பாயிண்ட் வந்து எப்போதும் ஃப்ரீயாகவே இருக்கும். சரிங்களா? ஒரு பாயிண்ட்டு ஆனில் இருக்கும், ஒரு பாயிண்ட் வந்து சென்டர் ப்ராசஸில் இருக்கும், ஒரு பாயிண்ட் வந்து ஆஃபில் இருக்கும். லெஃப்ட் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள். சர்க்கிள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா, கனெக்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ஆப்ஷனையும் இன்னொரு ஆப்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சர்க்கிள் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். தி சிம்பிள் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் ஒன் பார்ட் ஆஃப் த ஃப்ளோ சார்ட். ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த சர்க்கிள்ங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். வித் த அதர் பார்ட், இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டை கனெக்ட் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தி சிம்பிள் இஸ் யூஸ்டு இன் pairs. When the flow chart is to be continued in the next page, this symbol is used. அது கண்டினியூவாக ஒரு பேஜில் இன்னொரு பேஜை கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த இதை வந்து சர்க்கிளை வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏரோஸ். ஏரோஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா, ஃப்ளோ த ப்ரோக்ராம். இப்போ மேலேருந்து டவுன் சைடு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுக்கு என்ன பண்ணுவோம், ஏரோ மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் ஃப்ளோ த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். தி சிம்பிள் இஸ் plays a vital role while constructing the flow chart. It connects the various symbols and depict the flow of logic in the flow chart. அது வந்து டாப்லேருந்து பாட்டமாக கனெக்ட் பண்ணுறதும், இல்லை ஒரு சைடில் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடாக கனெக்ட் பண்ணுறது, அந்த வந்து என்னது அந்த சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம், ஏரோஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்லெக்டர்டு ஹெக்ஸாகான் அப்படின்னு சொல்லி, என்லெக்டர்டு ஹெக்ஸாகான் லூப்பிங் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து, தி சிம்பிள் இஸ் யூஸ்டு ஃபார் லூப்பிங் ப்ராசஸ் அண்ட் இஸ் யூஸ்டு இன் பேர். தட் இஸ் வென் certain action are to be repeated to the certain number of times, the actions to be repeated as mentioned in between the two symbols. இப்போ ஒரு சிம்பிள் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எலெக்டர்ட் ஹெக்ஸாகான் அப்படிங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீதி வந்து அதில் என்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி, சிம்பிள் ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். சரிங்களா? டிராயிங் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம்.